தமிழகம் மற்றும் இலங்கை மீனவர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க இலங்கை மீன்வளம் மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள் துறை தலைமை இயக்குநர் நிமல் ஹெட்டியராஜ் தலைமையிலான குழு நேற்று சென்னை வந்தது. தேனாம்பேட்டையில் உள்ள டிஎம்எஸ் வளாகத்தில் மீன்வளத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இலங்கை அரசின் சார்பிலும் மீனவ பிரதிநிதிகள் சார்பிலும் மொத்தம் 15 பேர் கலந்து கொண்டுள்ளனர். தமிழகத்தை சேர்ந்த மீனவ பிரதிநிதிகள், மீன்வளத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் என மொத்தம் 15க்கும் மேற்பட்டோர் பேச்சுவார்த்தையில் பங்கேற்றுள்ளனர். மத்திய அரசு சார்பாக வெளியுறவுத்துறை இணை செயலர் சுசித்ரா துரை உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். பாக் ஜலசந்தி பகுதியில் பாரபட்சமின்றி இருதரப்பும் மீன்பிடிப்பதற்கான உரிமை, இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களையும் சிறைபிடிப்பதையும் கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகள் தமிழகத்தின் சார்பில் முன்வைக்கப்பட உள்ளன. இந்த கூட்டத்தில் இரு நாட்டு மீனவர்களும் ஏற்றுக்கொள்ளும் வகையிலான தீர்மானங்கள் வரையறுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் தொடங்கியுள்ள மீனவர்கள் இடையேயான பேச்சுவார்த்தை குறித்த தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் முரளி. அவரிடம் பேசலாம். முரளி, சென்னையில் தொடங்கி இருக்கிற இந்த மீனவர்கள் இடையிலான பேச்சுவார்த்தையின் முழு விவரங்கள் என்ன? அதாவது கச்சத்தீவு பகுதியில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இந்தியாவின் ராமேஸ்வரத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிக்கும் இந்திய மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படும் சம்பவங்கள் நீண்ட காலமாக நடந்து வருகின்றன. 1980களிலிருந்து தற்போது வரை சுமார் 500 மீனவர்கள் வரை இந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனை அடுத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற நோக்கில் இது தொடர்பாக இருதரப்பு மீனவர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து கூறப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் கடந்த 10ஆம் தேதி அன்று இருதரப்பு மீனவர்களுக்கு இடையே புதுதில்லியில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதற்கு அடுத்த கட்டமாக சென்னையில் இது தொடர்பான பேச்சுவார்த்தை மீன்வளத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. 20ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. பிறகு இலங்கை தரப்பில் அதிகாரிகள் பிரதிநிதிகளை இறுதி செய்வதற்காக கால அவகாசம் கேட்கப்பட்டதால் அந்த பேச்சுவார்த்தை இன்று நடைபெறுகிறது. இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்தவரை இந்திய தரப்பிலிருந்து சுமார் 13 பேர் மீனவ பிரதிநிதிகளாக 13 பேர் பங்கேற்றிருக்கிறார்கள். இலங்கை தரப்பிலிருந்து 10 பேர் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல அரசு பார்வையாளர்களாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயபால் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல இலங்கை தரப்பிலிருந்தும் பார்வையாளர்களாக நிமல் ஹெட்டியராஜ் உள்ளிட்ட பல அதிகாரிகள் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றிருக்கிறார்கள். நம்முடைய செய்தியில் கூறியபடி ஒரு 5 அம்ச கோரிக்கையை முன்வைத்துத்தான் இந்த பேச்சுவார்த்தையை இந்திய தரப்பு, குறிப்பாக தமிழக தரப்பு துவங்கி இருக்கிறது. இந்த 5 அம்ச கோரிக்கைகள் என்னவென்று பார்த்தோமானால், தொடர்ந்து பாக் ஜலசந்தி பகுதியில் இந்திய மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள். இந்த தாக்குதல்கள் இனிமேல் நடக்கக்கூடாது, அவர்கள் கைது செய்யப்படக்கூடாது என்பது முதல் அம்சம். இரண்டாவது அம்சமாக அப்படி கைது செய்யப்படுபவர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்பது இரண்டாவது அம்சமாக இருக்கிறது. மூன்றாவதாக பாக் நீரிணை பகுதியில் இருதரப்பும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு மீன்பிடி முறையை வகுத்து அந்த மீன்பிடி முறையை இருதரப்புமே ஏற்றுக்கொள்வது என்பது மூன்றாவது அம்சமாக இருக்கிறது. நான்காவதாக ஆபத்து காலத்தில் இருதரப்பும் தகவல்களை பரிமாறிக்கொள்ளுதல், சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் மீன்பிடி முறைகளை மேம்படுத்துதல், அதனை பரிமாறிக்கொள்ளுதல் என்பது நான்காவது அம்சமாக இருக்கிறது. அதே போல கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்படும் படகுகள் ஆகியவற்றை உடனடியாக விடுவிப்பது என்பது மற்றொரு அம்சமாக இருக்கிறது. ஆனால் இலங்கை தரப்பை பொறுத்தவரை 2 விஷயங்களை முக்கியமாக இதில் கருதுகிறார்கள். ஒன்று, கச்சத்தீவு பகுதியை பற்றி இந்த பேச்சுவார்த்தையின் போது நாங்கள் பேச மாட்டோம். இரண்டாவதாக, எல்லை தாண்டி வந்து தமிழக மீனவர்கள் மீன் பிடிப்பதை ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்பதுதான் அவர்களுடைய 2 முக்கியமான நிபந்தனையாக இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோமானால், கச்சத்தீவு பகுதியை பற்றி ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசின் வருவாய்த்துறையும் தன்னையும் ஒரு வாதியாக இணைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பேச்சுவார்த்தையின் போது கச்சத்தீவு தொடர்பாக எதையும் பேசக்கூடாது, அந்த வழக்கிற்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் எதையும் பேசக்கூடாது என்பது தமிழக அரசின் ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில் ஏதேனும் ஒப்பந்தங்கள் ஏற்பட்டாலும் கூட அந்த ஒப்பந்தமானது தமிழக அரசின் ஒப்புதலுக்கு பிறகே நடைமுறைக்கு வரும் என தமிழக அரசின் சார்பில் மத்திய அரசிலும் தெரிவிக்கப்படுகிறது. இந்தந்த நிபந்தனைகள், இந்தந்த கருதுகோள்களை முன்வைத்துத்தான் தற்போது இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. முரளி, பேச்சுவார்த்தையின் போது இலங்கை மீனவர்கள் என்னென்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்க இருக்காங்க? சரண்யா, அதாவது நான் ஏற்கனவே சொன்னபடி அவர்களை பொறுத்தவரை 2 கோரிக்கைகள் தான் முக்கியமான விஷயங்களாக இருக்கின்றன. ஒன்று, கச்சத்தீவு கடல் பகுதியை பற்றி நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையின் போது பேசப் போவதில்லை. அதே போல தமிழக மீனவர்கள் இலங்கை பகுதியிலும் வந்து மீன்பிடிக்க அனுமதிக்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் இலங்கை மீனவர்களை பொறுத்தவரை நிச்சயமாக அதனை அனுமதிக்கப் போவதில்லை என்பதை அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே நடந்த பேச்சுவார்த்தையின் போது 8 பிரதிநிதிகள் பங்கேற்றார்கள். அதில் மன்னார் மாவட்ட பிரதிநிதிகளுக்கு இடமளிக்கப்படவில்லை. ஆனால் இன்று நடைபெறும் பேச்சுவார்த்தையின் போது மன்னார் மாவட்ட சேர்ந்த மீனவ பிரதிநிதி ஒருவரும் கடல்துறை அதிகாரி ஒருவரும் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கைகளும் இந்த பேச்சுவார்த்தையின் போது இடம்பெறும். ஆகவே அவர்களை பொறுத்தவரை தமிழகத்தைச் சேர்ந்த இந்தியாவைச் சேர்ந்த எந்த படகுகளும் தங்களுடைய கடல் பகுதியில் வந்து மீன்பிடிக்க கூடாது, நம்முடைய
கடல் மீன்பிடிக்கும் முறையானது மிகவும் ஒரு மிக மோசமான முறையாக இருக்கிற இரட்டை மடிவலையை பயன்படுத்துகிறார்கள், ட்ராலர்களை பயன்படுத்துகிறார்கள். ஆகவே தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் இங்கே வந்து மீன்பிடிக்க கூடாது என்பதுதான் அவர்களுடைய மிக மிக முக்கியமான ஒரு நிபந்தனையாக இருக்கும். சரண்யா, இப்போ இந்த பேச்சுவார்த்தை தமிழக இலங்கை மீனவர் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர வழிவகுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறதா? ஒரு சுமூகமான தீர்வு எட்டப்பட வாய்ப்பு இருக்கா? அதாவது இதில் சுமூகமான தீர்வு எட்டப்பட வேண்டும் என்றால் தமிழக மீனவர்களை பொறுத்தவரை என்ன சொல்கிறார்கள் என்றால், தமிழக கடல் பகுதியில், இந்திய கடல் பகுதியில் மீன்வளம் முற்றிலுமாக அற்றுப்போய்விட்டது. ஆகவே இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் 1974ஆம் ஆண்டில் வகுக்கப்பட்ட எல்லைக்கோட்டையும் தாண்டி மீன்பிடிப்பதற்கு தமிழக மீனவர்களை அனுமதிக்க வேண்டும். அவர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது. அப்படியே கைது செய்யப்பட்டாலும் உடனடியாக விடுவிக்க வேண்டும். வேண்டுமானால் இருதரப்பும் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் எப்படி மீன்பிடிக்கலாம் என்பதை தொடர்ந்து பேசலாம். அந்த முறைகளை இருதரப்புமே பயன்படுத்தலாம். ஆனால் தங்களை எல்லை தாண்டி, பரஸ்பர எல்லைகளை தாண்டி மீன்பிடிக்க அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் தமிழக தரப்பின் கோரிக்கையாக இருக்கிறது. அவர்களை பொறுத்தவரை எல்லை தாண்டி அனுமதிக்க முடியாது என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த இருதரப்பும் சற்று இறங்கி வரும் பட்சத்தில் ஒரு சமாதானமான ஒரு உடன்படிக்கை ஏற்படலாம். இருந்தபோதும் இந்த உடன்படிக்கையை இரு அரசு தரப்புகளும் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். தமிழக அரசு முக்கியமாக இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல இலங்கை அரசு தரப்பும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு சுமூக உடன்பாட்டை நோக்கித்தான் இந்த இரு தரப்பும் இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை துவங்கி இருக்கிறார்கள். சரண்யா, முரளி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தமிழகம் மற்றும் இலங்கை மீனவர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை சென்னையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் இரு நாட்டு மீனவர்களின் உறவுகள் பாதிக்காத வகையில் இணக்கம் ஏற்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் தமிழக மீனவர்கள். தமிழகத்திலே நாட்டுப்படகுகள், விசைப்படகுகள் இரண்டுமே தொழில் செய்கின்றன. விசைப்படகுகளோ அல்லது நாட்டுப்படகுகளோ பாதிக்காத வண்ணம் அந்த தொழில்நிலை பேச்சுவார்த்தை அமைய வேண்டும். என்ன பேச்சுவார்த்தை என்கிறது, இரு நாட்டு மீனவர்களும் மீன் பிடிப்பதற்கு சுமூகமான விடுதலை கிடைக்கணுங்கிறது தான் இந்த தீர்வின் காரணம். ரெண்டு மீனவர்களும் ஒரே இடத்துல வளவிட்டு தொழில் பண்ணுறது தான். அந்த வளவிட்டு தொழில் பண்ணுறதுல பரஸ்பரம் பேச்சுவார்த்தையின் மூலம் பேசி நாங்கள் வந்து சுமூகமாக தொழில் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அது அல்லாமல் இவங்க தடை செய்யப்பட்ட தொழில்களை பயன்படுத்துறதுக்காக உண்டான ஒரு பேச்சுவார்த்தையாக இதை கருதுனாங்கன்னா இந்த பேச்சுவார்த்தையால் எங்களுக்கு எந்த பயனும் இருக்காதுங்கிறது தான் எங்களுடைய கருத்து. இரு நாட்டு மீனவர்கள் பிரச்சனையை முக்கியமாக ஒரு கருத்தை எடுத்துக்கணும். முதல்ல அந்த கரையோரமாக தொழில் செய்யக்கூடிய இலங்கை மீனவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு, அதே நம்மளை மாதிரி கொஞ்சம் வெளியே வந்து தொழில் பண்ணக்கூடிய மீனவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு, அது என்னங்கிறத அவங்ககிட்ட இருந்து கருத்தை வாங்கணும். இருதரப்பு மீனவர்களிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் மீனவர் பிரச்சனை தொடர்பாக இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே இதுவரை எத்தனை முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது, அதில் தெரிவிக்கப்பட்ட கோரிக்கைகள் என்ன என்பன உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை பார்க்கலாம். 2004ஆம் ஆண்டு கொழும்பில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் இலங்கை மீன்பிடி அதிகாரி, இந்திய துணை தூதரக அதிகாரிகள், இலங்கை மீனவ சங்க பிரதிநிதிகள் என மொத்தம் 32 பேர் கலந்து கொண்டனர். மேலும் ராமநாதபுரம், நாகை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் இருந்து மீனவ சங்க பிரதிநிதிகள் 21 பேரும் கலந்து கொண்டனர். இதில் எல்லை தாண்டி மீன்பிடிக்க கூடாது, இழுவலை போட்டு மீன்பிடிக்க கூடாது, இலங்கை கரையிலிருந்து 3 நாட்டிக்கல் மைல் தொலைவில் மீன்பிடிக்க கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் இதில் உடன்பாடு ஏற்படவில்லை. பின்னர் 2010ஆம் ஆண்டு இலங்கை மீன்துறை அதிகாரிகள், கடல்வள ஆராய்ச்சியாளர்கள் என மொத்தம் 30 பேர் ராமேஸ்வரம், பாம்பன், புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் தமிழக மீனவர்கள் என்னென்ன படகுகள் பயன்படுத்துகின்றனர், என்னென்ன வகை மீன்களை பிடிக்கின்றனர் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்தனர். இதற்கு பிறகு சென்னையில் நடந்த பேச்சுவார்த்தையில் தமிழக மீனவர்கள் ஆண்டுக்கு 72 தடவை மட்டுமே மீன்பிடிக்க வேண்டும், அதிலும் 16 மணி நேரம் மட்டுமே மீன்பிடிக்க வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகளை இலங்கை விதித்தது. மேலும் தடை செய்யப்பட்ட வலைகள், அதிக குதிரை திறன் கொண்ட மோட்டார்களை தமிழக மீனவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று இந்திய அரசுக்கு இலங்கை கோரிக்கை விடுத்தது. இதிலும் உடன்பாடு ஏற்படாததால் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இதற்கு பிறகு 2011ஆம் ஆண்டு கொழும்பில் நடந்த பேச்சுவார்த்தையில் இலங்கை மீன்வளம் மற்றும் நீரியல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ரஜிதா சேனரத்னா, மீன்பிடி தொழிலாளர் துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தம், இந்திய தூதரக அதிகாரி, ராமேஸ்வரம், நாகை, புதுக்கோட்டை மீனவ பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது மேலும் தடை செய்யப்பட்ட வலைகள், அதிக குதிரை திறன் கொண்ட மோட்டார்கள் ஆகியவற்றை தமிழக மீனவர்கள் பயன்படுத்தக்கூடாது ஆகிய கோரிக்கைகளை இந்திய அரசு சட்டமாக்க வேண்டும் என்று இலங்கை வலியுறுத்தியது.